ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது என்ன அப்படின்னா PXD. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். நம்ம வீடு என்னடானா சின்ன டோராக தான் இருக்கும், பட் பரவாயில்ல. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். டிவியெல்லாம் ஆனாக இருக்குது, சின்ன டோராக தான் இருக்குது. பட் ஆனால் இவ்வளோ பெரிய வீடாக இருக்கும்னு நான் நினைக்கல. இவ்வளோ பெரிய வீடெல்லாம் இல்லை. ஐயோ, ஏதோ பிக்சர்ஸ்லாம் வருது. ஓகே, நம்ம வீடெல்லாம் சுற்றி பார்த்துடலாம். இங்கே வந்து ஒரு ஹாலு, இப்படி இங்கே வந்து ஒரு கிச்சனு, இங்கே அதுக்கப்புறம் இங்கே போனால் ஒரு பெட்ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம், அதாச்சும் என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்ட் ரூம்னே சொல்லலாம். எதுவும் ஒன்று. இப்போ இங்கே போனால் இதை டச் பண்ணோம்னா வாட்டர்லாம் வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஃபீச்சர்ஸு, பெட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. வாவ், இது என்னன்னே தெரில. நியூ ஐட்டம் ஆட் ஆகிருக்கு. இது என்ன ஐட்டம்னு எனக்கு சத்தியமாக தெரில. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு இதுக்குள்ளேயே நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன். ஆனால் எனக்கு எதுவுமே வரல, இப்போதைக்கு எதுவுமே வரல. ஐயோ, வாட் இஸ் தட்? ஏன்டா இப்படி ஏதோ ஒரு குறுக்க ஏதோ ஒன்று பண்ணுறீங்க? அது எனக்கு சத்தியமாக புரியல. இல்லை புரியலை, நீ கேட்குறேன். இல்லை எனக்கு ஒன்றும் புரியலை. அப்படியே படுத்து தூங்கிடுவியா? இல்லை புரியலை. இவ்வளோ நேரம் வீட்டுக்குள்ளேயே சுற்றி இருந்தால் போய் வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. வாவ், ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. ஏதாச்சும் மெசேஜ் பண்ணுறாங்க, அதையும் பார்க்கலாம். ஒன்றும் மெசேஜ் பண்ண மாட்டேன், சும்மா இப்படி ஒரு ஹாய் மெசேஜ் போடுவேன். உள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்காக ஒன்று எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கேயே இப்படியே நின்றுனா வேலைக்காக உட்காந்து பார்க்கலாம். உட்காரவா இல்லைன்னுட்டு ஸ்டிக்கர் அன்லாக்ட் அப்படின்னு சொல்லி இதை போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே போய்ட்டோம். PKXDன்னு நினைக்கிறேன். PXD எதுவுமே. இப்போ நம்ம புது வீடு வாங்கணும், யார் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரில. இப்போ நம்ம நியூ ஹவுஸ் வாங்க போகிறதில்ல, சுற்றி பார்க்க போகிறோம். ஏதாச்சும் இடத்துக்கு போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். அங்கே ஃபால்ஸ்லாம் இருக்குது. இங்கே ஒருத்தனோட வீடு இருக்கா இல்லை என்னன்னே இல்லை, எனக்கு தெரியல சத்தியமாக. இது வீடா இல்லை என்னன்னு தெரில. எங்கே கதவு இருக்குன்னு தெரில. இங்கேயே இருக்கேன். இங்கே தான் கதவே இருக்குது. இந்த வீடு உள்ளே போய் சுற்றி பார்ப்பேன். உள்ளே போயிடலாம். இந்த வீடு நல்லா பாப்பிங்ஸ்லாம் வெடிச்சு சூப்பராக இருக்குது. டிஜே டான்ஸர் மாதிரி நல்லா பெரிய ஹாலாக தான் இருக்கான்னு ஒன்றுமே இல்லை. சூப்பராக தான் இருக்குது. இதனால் அந்த ரூமுக்கு போக முடியாது, ஏன்னா அது கிளாஸுக்கு போக முடியல. இது என்னமோ வித்தியாசமாக இருக்குது. இது என்னன்னு எனக்கே தெரில. ஜம்ப் ஆகுது அப்படியே. இந்த மாதிரி ஏறி நின்னோம்னா ஜம்ப் ஆகுது. அப்போ இங்கே ஒரு டோர் இருக்குது. இது என்னது? இது வந்து பெட்ரூம்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி இருக்குது. ஆனால் ஒரு பெரிய ரூமில் இல்லை, புரியல எனக்கு. ஒரு பெரிய ரூமில் நிறைய பொருள் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு கட்டல், சின்ன கட்டல். இதெல்லாம் நம்ம வாங்கினா வேஸ்ட்டு. ஸோ இப்போ மேலே போகலாம். அங்கே காலி ரூமாக இருக்குது. 2 ரூம் இருக்குது. இந்த 2 ரூமில் ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடு ரூமும் போய்க்கலாம். ஒன்றுமே இல்லை. இதில் என்னத்த திங்ஸ் நம்ம வாங்கி வைக்கணுமா இல்லை அவங்க கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம வாங்கி வைக்கணும்னு எனக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். கீழே போயிடலாம். இந்த வீட்டில் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு லைக் கன்ஃபார்ம் நம்ம போடுறோம். எதுக்கே போடுறோம்னு கூட இல்லை, தெரில எனக்கு. ஸோ இப்போ அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா, எங்கேயோ போயிட்டுருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரில. இப்போ நம்ம ஒரு வீடாக பார்த்துட்டு அந்த வீடை தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இன்னொருத்தரோட வீட்டுக்கு போகிறேன். அதே வீடு தான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் வீடு இருக்குது. எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு இதுக்கும் அதே விஷயம் தான். நம்ம வீட்டில் இருக்கிறதே தான் இருக்குங்கிறதுனால நான் அப்படியே வெளியே வந்துடுறேன். இது மாதிரி டோர் வச்சதுன்னா ஒரே வீடு தான் எனக்கு தான் தெரியுது. இப்போ இது மாதிரி நிறைய வீடு கட்டியிருக்காங்க. ஆனால் நம்ம போனோம்னா வைங்க, இப்படியே வீட்டையே சுற்றி பார்த்துட்டு இந்த வீடு இதுவே முடிச்சிடுவோம் போல இருக்குது. அதனால் இப்போது ஒரே ஒரு வீடு மட்டும் லாஸ்ட்டாக பார்க்கலான்னு நினச்சேன். பட் ஆனால் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஃபால்ஸ்லாம் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபால்ஸ். கீழே போனோம்னா அவ்வளோதான், செத்துடுவோம். ஸோ அந்த படம் போகிறதுக்கு ஏதோ வழி இருக்கான்னு பார்த்தா அங்கே ஏதோ ஒரு ஃபிஜெட் மாதிரி இருக்குது. அந்த பிரிட்ஜ் மாதிரியே இருக்குது. அந்த பிரிட்ஜில் இந்த ஏரோ மார்க் தவிர நம்ம போகணும். யாரும் லேசி ஹாஸ்டல் இருக்காங்க. இந்த படம் பார்த்தா அது அந்த படம், இந்த படம் வராது. இந்த படம் தான் இந்த படம் வராது. ஸோ அதனால் நம்ம அந்த படம் போய் பார்க்கலாம். வாவ், சூப்பராகவே இருக்குது.
இங்கே பாருங்களேன், PKXDன்னு சொல்லிட்டு இந்த ஜெயின் வீல்லாம் கூட இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாப்பின்ஸ்லாம் வச்சு நம்மளை வெல்கம் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்கே போகுதுன்னா பெட் ஷாப் எங்கேயோ போகுதுன்னு நினைக்கிறேன். என்னோட பேர் தான் லின்சி ஹாரோஸ். இதுக்குள்ளே போனால் ஒரே பெட்ஸாக தான் இருக்குது, அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இங்கே பாருங்கள், அமேசிங் கிஃப்ட்ஸ் ஃபார் யூ. பெட் பாட் ஏதோ சொல்கிறாங்க, பெட் வேணுமான்னு கேட்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு வேணான்ட்டேன். வெளியே போகலாம், இங்கே அவ்வளோக்கா எதுவும் இல்லை சுற்றி பார்க்கறதுக்கு. ஹெல்ப் ஃபிக்ஸ் த ஜெயின்ட் ரோபாட். நான் எனக்கு ஆல்ரெடி சுற்று போட்டாலும் எதுவுமே வராது, இதில் என்ன பண்ணுறது? இந்த இதுக்குள்ளே போகலாமான்னு கேட்குறாங்க. போங்கன்னு சொல்லியிருக்காங்க, நான் போகலான்னு தான் இருக்கேன். போயிட்டேன். லோடிங் ஆகுது, 1/2 மணி நேரம் ஆகுது போகிறதுக்கு. என்ன ஆகுதுன்னு எனக்கே தெரியல, ரொம்ப நேரமாக வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ தான் லோடிங்கே ஆகி முடிக்குது. ஸோ பல போராட்டங்களுக்கு பிறகு நான் உள்ளே வந்துட்டேன். என்ன மாதிரியே இன்னொருத்தி இருக்கா, யாருன்னு தெரில. இது வந்து ஒரு லேண்டு, இது என்ன லேண்டுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. இது சும்மா அதுவும் அதே மாதிரி, பட் ஆனால் வேற ஒரு இது சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த இடத்துல எல்லாமே பில்டிங்ஸாக தான் இருக்குது. அந்த PKXD மாதிரி இது இல்லை. நம்ம அதுக்குள்ளே போயிடலாம். இதுக்கும் 1/2 மணி நேரம் ஆகுமா? எத்தனை நேரம் இல்லை எனக்கு புரியலை. கடவுளே, எப்படியோ உள்ள வந்துட்டோம். ஆனாலும் இது வந்து ரொம்ப ஓவரே சொல்லிட்டேன். ஏதோ வருது, எனக்கு அதான் புரியலை. இங்கே பாருங்களேன், ஃபோனை ஸ்க்ராலிங் பண்ணிட்டு அங்கேயே நின்றுட்டுக்கிறேன். வீட்டுக்கு போயாச்சும் உட்காந்து ஸ்க்ராலிங் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம வந்து வெளியே இருக்கோம். ஸோ கொஞ்சம் டீசெண்டாக ஒரு இடத்துல நின்று பார்க்கணும். இப்போ எங்கே போகிறேன்னு எனக்கே தெரில. இங்கே பாருங்கள், PKXD அப்படின்னு சொல்லி SPD மாதிரி PKXD மாதிரி கேம் தான். SPD வந்து வேறு. இப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு ஸ்கேட்டிங் போர்டு தருவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஸ்கேட்டிங் போர்டு கூட நம்மக்கிட்ட இல்லை, வெஹிக்கிள்ஸ் கூட நம்மக்கிட்ட இல்லை. எங்கேயோ சுற்றினா, ஆனால் எங்கே சுற்றுறான்னு மட்டும் எனக்கு கடைசி வரைக்கும் தெரில. இங்கே ஏதோ அழகான வீடு இருக்குது, உள்ளே போக முடியுமான்னு பார்க்கலாம். வா, உள்ளே போயிட்டேன். ஐயே, ரொம்ப சூப்பராக இருக்கும். வா, இந்த ரெயின்போ இது, ஐயோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. வா, ஒரே இமேஜஸாக போட்டிருக்கு, டெடி பேர் அந்த மாதிரி போட்டிருக்கு. இப்போ ஓகே, இந்த டோரை ஓப்பன் பண்ணி போகலாம். என்னடா காலி வீடாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. அங்கே ஏதோ ட்ரெஸ்ஸர் பாக்ஸ் பார்த்தேன், ஆனால் எனக்கு இப்போ பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இது வந்து இங்கே ஏதோ ஒரு டோர் இருக்குது, ஆனால் அது உள்ளே போக முடியல. உள்ளே போயிட்டேன், ஆனால் அது தொட்டால் போக மாட்டேங்குது. யாரோட வீடு என்னன்னா எனக்கு சத்தியமாக தெரியல. அவ்வளோதானா, 2 டோரா? இதுக்கு நான் அந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஒரு ரூம் கூட காண, சுற்றி இவ்வளோ பெரிய ஹாலு. இங்கே ஏதோ ரூம் போகுது. அவ்வளோதானா, வெளியே வந்தாச்சா? என்ன கொடுமை இது, எத்தனை டோருடா? போகிறேன், எங்கே போகிறேன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது என்ன ஸ்கூலா தெரில, சத்தியமாக எனக்கு ஒன்றுமே தெரில. நான் பாட்டுக்கு உட்காந்து நான் பாட்டுக்கு எங்கேயோ போகிறேன். எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்தேன், ஆனால் வேற ஒரு விஷயமா நான் வந்து வந்த மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஏன் யாருமே கமெண்ட் பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக புரியலை. இப்போ ஒரு வழியாக உள்ளேயும் வந்துட்டேன். எனக்கு அதுவும் ஒரு இது எங்கடா இது வேணா
நம்மளையவே ஃபாலோ பண்ணிட்டு வரா போல இருக்கு. அப்படிதான் தோணுது. பாருங்களேன், எப்ப பார்த்தாலும் நம்மளையவே ஃபாலோ பண்ணி வரா. இது என்னது? நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணி போவோம் எதுவும் சொல்ல மாட்டேன். நம்ம சாப்பிட போறோம். சாப்பிடதான் போறோம் இல்லை, சாப்பிடல. சாப்பிட வாங்கிட்டு உட்கார போறோம். இது எதுவும் இமேஜஸ்லாம் அனுப்புறாங்க. நம்ம வந்து ஏதாச்சும் அனுப்புவோம். என்ன அனுப்புவோம் சத்தியமாக ஐடியா இல்லை. ஒரே ஒரு நிறைய அனுப்பிட்டே இருக்கேன். எனக்கு சத்தியமாக புரியல எதுக்கு அனுப்புறேன்னு தெரியல. உள்ள போய் நம்ம டிஷ்ஷஸ் நம்மளுக்கு எடுத்துக்கலாம். நான் பர்கர் அப்படின்னு எதாவது எடுத்துக்கிட்டேன். 1 பர்கர் நான் எடுத்துட்டேன். பர்கர் ஒரே ஒரு ஐட்டம் தான் எடுக்க முடியும். அதனால ஒரு பர்கர், அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். ஒரு ஐஸ்கிரீம் மட்டும்தான் எடுத்திருக்கேன், வேற எதுவும் எடுக்கல. அவ்வளோதான். இதில் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் செக்ஷன்ஸ் தான் போல இருக்கு. இப்போ நம்ம உக்காந்து சாப்பிட்ற வெளியே பார்க்கலாம். ஆனால் இங்கே என்னடா உக்கார முடியலை. அப்பா எப்படியோ உக்காந்துட்டேன். சாப்பிட்டேன் முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே முடிச்சிருந்தோம். அப்போ தான் நம்ம எப்படியாவது முடியும். யாரோ சாப்பிடமா போய் உட்காரா. நம்மளுக்கு என்ன வேலை? சும்மா சுற்றி பார்க்க தான் வந்தோம், வேறு எதுக்கும் வரல. ஸோ சும்மா சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வந்தோன்னு எனக்கு தெரிஞ்சு தோணுது. இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. என்கிட்ட நெட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்லோவாக வருது. இல்லைன்னா மட்டும் என்ன வேகமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஃபோன் இல்லை, நான் விளையாடுறது பிசி. ஸோ அதனால பிசியோ ஏதோ போகிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகுது. இதில் நான் என்ன பண்ணுறது? வா ஒரு வழியாக வந்துருச்சு. யாரும் சூப்பர் சார்க்குன்னு என் பேராது இல்லை. வேலை அவன் வேற யாரும். இதே இடத்துல தான் வந்து நிற்கிறேன். எப்படி அவன் வீட்டுக்கு போகிறதுன்னு சத்தியமாக தெரியல. இது என்னடா அது? யூஸ் இன்குபேட்டர்னா லாங் ஜம்ப். அது வந்து ஏதோ ஒரு நம்ம ஒரு வீட்டுக்குள்ள பார்த்தோம். ஐயாப்பா ஃபால்ஸ்குள்ளே போய் நினச்சிட்டு வந்துச்சு. சும்மா பாட்டு பாருங்க, வேற எதுவும். இங்கே யாரும் நிற்கிறாங்க. யாராவது க்ளோன்ஸ் போல இருக்கு. க்ளோன்ஸ் இப்போ எதாவது சொன்னாங்க. நான் அந்த இது இங்கே தான் இருக்குன்ட்டு அந்த என்ன சொன்னாங்க, அந்த அது மேலே போய் ஏறினா கூட அப்படியே லாங்காக ஜம்ப் பண்ணுங்க டார்க் பண்ணுங்க. அதான் நினைக்கிறேன், தெரில. அது வந்துட்டு இதுக்குள்ளே போய் பார்ப்போம். ஏதோ ஒரு இது மாதிரி இருக்கு. என்னடா அது? வேற ஏதோ கண்ட்ரிக்கு வந்த மாதிரி காட்டுது. இது என்ன இடம்னு தெரியல. நம்ம சீக்கிரம் போயிடலாம். யாரோ எனக்கு ஹாய் காமிச்சிருக்கான், தெரியல. ஹலோ சிட்டிசன்ஸ் ஆஃப் PKXD, how are you அப்படின்னு கேட்டாங்க. சத்தியமாக புரியல உள்ளும். ஏன்னா அவன் பாட்டுக்கு வேகமாக படிச்சிருப்பான். வா நம்மளுக்கு ஒரு ஸ்கேட்டிங் போர்ட் கிடச்சிருக்கு. ஆனால் நான் அதை பார்க்கல இன்னும். அது ரோபோ. உள்ள போய் பார்ப்போம். இது எவ்வளோ நேரம் ஆக்கணும்னு சத்தியமாக தெரில. அவா ஹெவியோ உள்ளே வந்தாச்சு. உள்ள போகிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆக்குது. இல்லை புரியலை. வெளியே வந்துட்டேன். ஸோ எனக்கே வந்து ஒன்றும் புரியலை. அதனால என்ன பண்ணலான் இருக்கேன், அது ஒரு செகண்ட் பார்ட்டாக போடலான் இருக்கேன். ஸோ அதனால நம்ம பழைய பிளேஸ்க்கே போகிற வரைக்கும் இங்கே இது பண்ணலாம். ஆனால் எப்படி அந்த வழியே எனக்கு மறந்துச்சு. எங்கே இருந்து வந்தேன் அப்படின்னு அந்த இதுக்கு போகிறதுக்கு எங்கேருந்து வந்தேன்னு சத்தியமாக தெரியல. வழியை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அது வெளியாக போய் இது பண்ணிக்கலாம். இது வைக்கணும்னா அவசியம் இல்லை, வேகமாகவே போய்க்கலாம். என்கிட்ட ஒரு வெஹிக்கிள் இருந்திருக்கு. ஆனால் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. என்னோட வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. ஸோ until then bye bye. இதை வந்து ஒரு செகண்ட் பார்ட்டாக போடுறேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாமே பண்ணி
ப்ளீஸ். ஸோ முக்கியமாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அண்டில் தென் டாடா பை பை.